செய்தி வெளியீடு எண் 317 நாள் 1/7/2026. செய்தி வெளியீடு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்களின் ஆணைக்கிணங்க பெருநிறுவனங்கள், நிறுவனங்கள், தன்னார்வ அமைப்புகள், சமூக அடிப்படையிலான அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழில்துறையின் அரசு ஆணை நிலை எண் 50 கீழ் நீர்நிலைகளை புனரமைப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை இன்று 1/7/2026 தலைமைச் செயலகத்தில் மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் திரு என். ஆனந்த் அவர்கள் வெளியிட்டார். 1. அறிமுகம். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் கீழ் சுமார் 22,051 சிறுபாசன ஏரிகள் மற்றும் 69,777 குளங்கள் மற்றும் ஊரணிகள் உள்ளன. சிறுபாசன ஏரிகள் ஊராட்சி ஒன்றியங்களின் உரிமையிலும் பராமரிப்பிலும் உள்ளன. குளங்கள் மற்றும் ஊரணிகள் கிராம ஊராட்சிகளால் பராமரிக்கப்படுகின்றன. இந்நீர்நிலைகள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், மாநில நிதியில் செயல்படுத்தப்படும் சிறுபாசன ஏரிகள் புனரமைப்பு திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு அரசு திட்டங்களின் மூலம் புனரமைக்கப்பட்டு வருகின்றன. இருப்பினும் கணிசமான எண்ணிக்கையிலான நீர்நிலைகளின் இயல்பான நீர்த்தேக்க திறனை இன்னமும் முழுமையாக மீட்டெடுக்கப்படவில்லை. அவற்றிற்கு கூடுதல் புனரமைப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தேவைப்படுகின்றன. மாநிலத்தின் நீர்வளங்கள் பெருமளவில் பருவமழையை சார்ந்துள்ளன. பருவமழை குறைவாக பெய்தாலோ அல்லது தவறினாலோ நீர் பற்றாக்குறை, நிலத்தடி நீர் நிரப்பு குறைவு மற்றும் வறட்சி நிலை ஏற்பட்டு வேளாண்மை மற்றும் ஊரக வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. எனவே அரசின் முயற்சிகளுக்கு துணையாக நிறுவனங்களின் சமூக பொறுப்பு நிதி, தன்னார்வ அமைப்புகள், சமூக அடிப்படையிலான அமைப்புகள் மற்றும் கல்வி நிறுவனங்களின் பங்களிப்பை பயன்படுத்தி நீர்நிலைகளை புனரமைத்து பாதுகாக்க முடியும். 2. நோக்கங்கள். நீர்நிலைகளை அவற்றின் இயல்பான கொள்ளளவிற்கு மீட்டமைத்தல், நிலத்தடி நீர் நிரப்புதலையும் நிலத்தடி நீர்மட்ட உயர்வையும் உறுதி செய்தல், உபரி நீர் ஓட்டம் மற்றும் கரை உடைப்பு போன்றவற்றை தடுப்பதன் மூலம் வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்துதல், குடிநீர் மற்றும் வேளாண்மைக்கான நீர் சேமிப்பை ஒழுங்குபடுத்தி நிலையான குடிநீர் வழங்கல் மற்றும் பயிர் உற்பத்தி, பாசன பரப்பை அதிகரித்தல், வெள்ளம் மற்றும் வறட்சி ஆகிய இரண்டையும் சமாளிக்கும் பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக நீர்நிலைகளின் கொள்ளளவை மேம்படுத்துதல். 3. பணிகளின் வரம்பு. நீர்நிலைகளில் வண்டல் மண் அகற்றுதல் மற்றும் ஆழப்படுத்துதல், நீர்வரத்து உள்வாய் மற்றும் வெளிவாய் கால்வாய்களில் வண்டல் மண் அகற்றி புனரமைத்தல், நீர்நிலைகள் மற்றும் கரைகளில் வளர்ந்துள்ள காடுகள், புதர்கள், செடிகள் மற்றும் ஆக்கிரமிப்பு தாவரங்களை அகற்றுதல், கரைகளை வலுப்படுத்துதல், உரிய வடிவமைப்பிற்கு கொண்டு வருதல் மற்றும் உறுதிப்படுத்துதல், கரைகளை அதன் அசல் குறுக்குவெட்டு தோற்றத்திற்கும் அங்கீகரிக்கப்பட்ட சரிவிற்கும் மீட்டமைத்தல், மதகுகள், உபரி நீர் வெளியேற்ற கட்டமைப்புகள் மற்றும் தொடர்புடைய நீரியல் கட்டமைப்புகளை புனரமைத்தல். 4. பணிகள் தேர்வு. கடந்த 3 ஆண்டுகளில் பின்வரும் திட்டங்கள் அல்லது நிதி ஆதாரங்களின் கீழ் ஏற்கனவே புனரமைக்கப்பட்ட நீர்நிலைகள் இத்திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்பட மாட்டாது. அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், மாநில நிதியின் கீழ் சிறுபாசன ஏரிகள் புனரமைப்பு திட்டம், நிறுவனங்களின் சமூக பொறுப்பு நிதி, தன்னார்வ அமைப்புகள், அரசு ஆணை நிலை எண் 50 அல்லது வேறு எந்த நிதி ஆதாரத்தின் மூலமாகவும் புனரமைக்கப்பட்டிருந்தால் அவை தகுதியற்றதாக கருதப்படும். 5. செயல்படுத்தும் முறைகள். மேற்கண்ட பணிகள் பின்வரும் முறைகளில் மேற்கொள்ளப்படலாம். அ. பெருநிறுவனங்கள், நிறுவனங்கள், தன்னார்வ அமைப்புகள், சமூக அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள் தங்களது சொந்த நிதியில் செயல்படுத்துதல். ஆ. பெருநிறுவனங்கள், நிறுவனங்கள், தன்னார்வ அமைப்புகள், சமூக அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள் நிதி வழங்கி மாவட்ட நிர்வாகம் அப்பணிகளை செயல்படுத்துதல். இ. பெருநிறுவனங்கள், நிறுவனங்கள், தன்னார்வ அமைப்புகள், சமூக அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள் இயந்திரங்கள் மற்றும் பொருட்களை வழங்குதல். இ. தொழில்துறை MMC 1 துறையின் 27/4/2017 நாள்
அரசு ஆணை நிலை எண் 50 மற்றும் அதன் திருத்தங்களின் கீழ் செயல்படுத்துதல். 5. பெருநிறுவனங்கள், நிறுவனங்கள், தன்னார்வ அமைப்புகள், சமூக அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள் தங்களது சொந்த நிதியில் செயல்படுத்துதல். நீர்நிலையை புனரமைக்க விரும்பும் பெருநிறுவனங்கள், நிறுவனங்கள், தன்னார்வ அமைப்புகள், சமூக அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியரிடம் விரிவான திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர் கள ஆய்வு மற்றும் தொழில்நுட்ப பரிசீலனைக்காக சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு அனுப்புவார். முன்மொழியப்பட்ட நீர்நிலையினை வட்டார வளர்ச்சி அலுவலர் கள ஆய்வு செய்து முன்மொழிவு பெறப்பட்ட நாளிலிருந்து 15 நாட்களுக்குள் அதனை ஏற்றுக்கொண்டு அல்லது குறிப்பிட்ட கருத்துக்கள் மற்றும் குறிப்புரைகளுடன் திருப்பி அனுப்பும் வகையில் தனது பரிந்துரைகளை திட்ட இயக்குனர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மூலம் மாவட்ட ஆட்சியருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். இப்பரிந்துரையின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் 7 நாட்களுக்குள் தடையில்லா சான்றிதழ் வழங்க வேண்டும். பணிகளை நிறைவேற்றுவதற்கு தேவையான தொழில்நுட்ப வழிகாட்டுதலை துறை வழங்கும். அதன் பின்னர் மாவட்ட ஆட்சியருக்கும் பெருநிறுவனங்கள், நிறுவனங்கள், தன்னார்வ அமைப்புகள், சமூக அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும். தடையில்லா சான்றிதழ் வழங்கப்பட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டவுடன் பெருநிறுவனங்கள், நிறுவனங்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், சமூக அடிப்படையிலான அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள் மூலம் நிதியுதவி வழங்கும் பணிகளை உடனடியாக தொடங்கப்பட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செயல்படுத்தப்பட்ட நாளிலிருந்து 3 மாதங்களுக்குள் நிறைவு செய்யப்பட வேண்டும். பருவமழை தொடங்கும் முன்பே அனைத்து பணிகளும் நிறைவு பெறும் வகையில் செயல்படுத்தும் கால அட்டவணை திட்டமிடப்பட வேண்டும். இதன் மூலம் பாதகமான வானிலை காரணமாக ஏற்படும் தாமதங்கள் தவிர்க்கப்பட்டு மழைநீரை திறம்பட சேமித்து பாதுகாக்கும் நடவடிக்கைகள் உறுதி செய்யப்படும். 5. பெருநிறுவனங்கள், நிறுவனங்கள், தன்னார்வ அமைப்புகள், சமூக அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள் நிதியளித்து துறையால் பணிகள் செயல்படுத்தப்படும் முறை. பெருநிறுவனங்கள், நிறுவனங்கள், தன்னார்வ அமைப்புகள், சமூக அடிப்படையிலான அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள் பணிகளை மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் செயல்படுத்த கோரினால் பின்வரும் நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும். 5. 1. மதிப்பீடு தயாரித்தல். சம்பந்தப்பட்ட உதவி பொறியாளர், ஒன்றிய பொறியாளர் நடைமுறையில் உள்ள அட்டவணை விகிதங்கள் அடிப்படையில் மதிப்பீட்டை தயாரிக்க வேண்டும். நிர்வாக அனுமதி வழங்குவதற்கு முன் மாவட்ட ஆட்சியர் குறைந்தபட்சம் 10% பணிகளை களத்தில் ஆய்வு செய்ய வேண்டும். கூடுதல் மாவட்ட ஆட்சியர், திட்ட இயக்குனர், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மற்றும் செயற்பொறியாளர் ஊரக வளர்ச்சி ஒவ்வொருவரும் தனியாக 50% பணிகளை ஆய்வு செய்து சரிபார்க்க வேண்டும். இதன் மூலம் 100% பணிகளும் ஆய்வு செய்யப்பட வேண்டும். மேலும் உதவி செயற்பொறியாளர் 100% பணிகளையும் கள ஆய்வு செய்து மதிப்பீட்டின் துல்லியத்தை உறுதி செய்ய வேண்டும். 5. 2. நிர்வாக அனுமதி. வட்டார பொறியாளர், உதவி பொறியாளர் ஊரக வளர்ச்சி தயாரித்த விரிவான மதிப்பீடு வட்டார வளர்ச்சி அலுவலர் ஊராட்சி மூலம் திட்ட இயக்குனர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை வழியாக மாவட்ட ஆட்சியர் பெருந்தலைவர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அவர்களுக்கு அனுப்பப்பட்டு நிர்வாக அனுமதி பெற வேண்டும். 5. 3. தொழில்நுட்ப அனுமதி. 22/6/2024 நாள் அரசு ஆணை நிலை எண் 106 ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை PR1 மற்றும் தமிழ்நாடு ஊராட்சிகள் பணித்திட்டங்கள், மதிப்பீடு பொருட்கள் மற்றும் சேவைகள் கொள்முதல் ஒப்பந்த நடைமுறைகள் விதிகள் 2024 படி தகுதியான அலுவலரால் தொழில்நுட்ப அனுமதி வழங்கப்பட வேண்டும். அனைத்து பணிகளுக்கும் தொழில்நுட்ப அனுமதி பெறுவது கட்டாயமாகும். 5. 4. ஒப்பந்த புள்ளி. சிறுபாசன ஏரிகள் புனரமைப்பு பணிகள் தமிழ்நாடு ஒப்பந்த புள்ளிகளில் வெளிப்படைத்தன்மை சட்டம் 1998 மற்றும் அதன் கீழ் இயற்றப்பட்ட தமிழ்நாடு ஒப்பந்த புள்ளிகளில் வெளிப்படைத்தன்மை விதிகள் 2000 ஆகியவற்றின் விதிமுறைகளின்படி செயல்படுத்தப்படும். மேலும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அரசாணை நிலை எண் 106 நாள் 22/6/2024 வெளியிடப்பட்ட தமிழ்நாடு ஊராட்சிகள் பணிகளுக்கான திட்டங்கள் மற்றும் மதிப்பீடுகள் தயாரித்தல், பொருட்கள் மற்றும் சேவைகள் கொள்முதல் செய்தல் மற்றும் ஒப்பந்தங்களின் நடைமுறை மற்றும் நிபந்தனைகள் விதிகள் 2024 இடம்பெற்றுள்ள அறிவிப்பு 2 அட்டவணை 2
குறிப்பிடப்பட்டுள்ள நடைமுறைகள் ஒப்பந்த புள்ளி கோருவதற்கு பின்பற்றப்படும். அனைத்து பணிகளுக்கும் மின்னணு ஒப்பந்த புள்ளி டெண்டர் முறை கட்டாயமாக பின்பற்றப்படும். 5 பணிகளை செயல்படுத்துதல். அனைத்து பணிகளும் இவ்வழிகாட்டுதலின்படி பிரிவு 5.2 தொழில்நுட்ப தரநிலைகள் மற்றும் பிரிவு 5.3 பணிகள் செயல்படுத்தும் முறை ஆகியவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள தொழில்நுட்ப நெறிமுறைகளின்படி மேற்கொள்ளப்பட வேண்டும்.